ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் 438 நாள் கடலில் தனியாக உணவு இல்லாமல் எப்படி மீட்டாங்க அப்படின்ற ஒருத்தரோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கதை உண்மையிலே உங்களை மிரள வைக்கும் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹாலிவுட் சினிமாவோட கதையை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நிஜமாகவே 100% வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான். ஸோ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெருங்கடலை மனசில் நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லா நிலப்பரப்பையும் ஒன்றா சேர்த்தா கூட பசிபிக் கடலை விட சின்னது தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கடலில் ஒருத்தர் ஒரு சின்ன போட்டில் தனியாளாக 438 நாள், அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதம் ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்காரு. ஒருத்தன் உயிர் பிழைச்சிருக்காருன்னா அதை உங்களால் நம்ப முடியுதா என்ன? அதுதான் உங்களுக்கான ஆச்சரியமாக இருக்க போது. அவர் பேர் தான் ஜோஸ் அல்வராங். ஸோ சரி, கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த ஒரு நாள் சாபமான நாளா இல்லை என்னவோ தெரியல. 2012 மெக்சிகோவில் அல்வராங் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸான மீனவர். அன்னைக்குன்னு பார்த்து எக்ஸ்போஸ் கொர்டோ அப்படிங்கிற ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வெறும் 30 மணி நேர ட்ரிப்புக்காக கடலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அப்போ ஒன்றும் பெரிய கப்பல் ஒன்றும் கிடையாது. வெறும் 7 மீட்டர் கொண்ட ஒரு சின்ன ஓட்டு பந்தய போட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கூரை கூட கிடையாதுங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ளே கடலுக்குள்ளே 120 கிலோமீட்டர் தூரம் போனோம்பா. திடீர்னு பயங்கரமான புயல் அடிக்குது. இருக்கிற கஷ்டத்தில் எதை பிடிச்சிக்கணும் எதை விடணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. கடலுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கரைக்கு இன்னும் 24 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு முன்னாடியே மலை எல்லாமே தெரியுது. அப்போ நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சி அடுத்த செகண்டே போட்டில் இருந்த மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த போட்டில் துடுப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, பாய்மரம் கூட இல்லை. பலத்த காற்றடிக்குது. அவங்க அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு கடலுக்குள்ளே மறுபடியும் போகுது. ரேடியோவில் முதலாளிக்கு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறாங்க. அடுத்த செகண்டு ரேடியோ பேட்டரியும் டெத் ஆகுது. கண் முன்னாடியே கரை அப்படியே மறைஞ்சு போகுது. அவங்க அப்படியே பசிபிக் கடலோட மையப்பகுதிக்கு இழுத்துட்டு போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் தேடிட்டு அவங்க செத்துடுவாங்க அப்படின்னு நினச்ச அரசாங்கம் தேடிக்கிட்டு நிறுத்துகிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கடல் நடுவில் தனியாக இருக்காங்க. சாப்பாடு இல்லை, கொக்கி கிடையாது, தூண்டில் கிடையாது. போட்டில் வந்து உட்கார்ந்து கடல் பறவைகள் பக்கத்தில் நீந்துற சின்ன மீன்களையும் வெறும் கைகளால் பிடிச்சி பச்சையாக கடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க போல். தண்ணீர், முக்கியமாக தண்ணீர் தேவை. கடலில் மிதக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிடிச்சு வச்சு மழை பெய்யும்போது தண்ணி எல்லாமே பிடிச்சு குடிப்பாங்க. மழை இல்லாத போது ஆமையோட ரத்தத்தையும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொந்த சிறுநீரையும் குடிச்சு தான் அவங்களோட தாகத்தை தணிச்சிருக்காங்க. அந்த சோகம் மற்றும் தனிமை இப்போ பச்சையாக சாப்பிடும்போது பயத்தில் அந்த சின்ன பையன் கோர்டோபரோவுக்கு மனசு உடைஞ்சே போச்சு. நம்ம அவ்வளோதானா, இனிமேல் நம்ம தப்பிக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பயம் ஆரம்பிக்குது. நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தோம், ஆனால் நான் இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே வந்து பயப்படுறான். அல்வராங் மடியிலேயே இறந்து போயிட்டான் அந்த பையன் வேற. இப்போ அல்வராங் முற்றிலும் தனிமரமாயிட்டான். சுற்றி முற்றியும் பார்த்தா வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய சரக்கு கப்பல் இவரை கடந்து போயிருக்கு. அதுக்கு இருந்தவங்க இவரை பார்த்துட்டு டாட்டா காட்டிட்டு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரியே போயிட்டாங்க. அவரோட மனநிலை அப்போ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிளைமேக்ஸில் 11,000 கிலோமீட்டர் பயணம், துணிச்சல் எல்லாமே கிழிஞ்சு போச்சு. வெயிலில் உடம்பு எல்லாமே கருகி அல்வராங் மரணத்தோட விளிம்பில் இருந்து போராடுறாரு. 14 மாதம் கழித்து ஜனவரி 2014 கடலில் தேங்காய் மிதக்கிற வர்றதை வந்து பார்க்குறாரு. பறவை சத்தம் கேட்குது. கரை பக்கத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இல்லை, எப்படியோ போர்ட் மார்ஷஸ் தீவுக்கு இருக்கிற ஒரு குட்டி தீவுக்குள்ளே கரையை தட்டுது. மெக்சிகோவில் ஆரம்பித்த பயணம் 11,000 கிலோமீட்டர் தாண்டி பசிபிக் கடலோரம் மறுபக்கம் வந்து முடிஞ்சுது. அங்கே இருந்து ஒரு சின்ன வீட்டு கதவை தட்டி தண்ணி கேட்டு விழுகிறார். 438 நாட்கள் அப்புறம் அவர் பார்த்த முதல் மனுஷங்க அவங்க. ட்விஸ்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஊருக்கு திரும்ப வந்தார். செத்துப்போன அந்த பையனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்வராங் மேலே கேஸை போடுறாங்க. என்னோட பையனை நீ தான் வந்து கொன்னுட்ட அப்படின்ட்டு. கடலில் பசியில் இருந்தபோது என்னோட பையனை நீ அடித்து சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸு போடுறாங்க. ஆனால் அது வந்து நிரூபிக்கப்படலை.
விதி நம்மள எவ்வளோ தான் கீழ தள்ளினாலும் மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னு வந்து ஒரு வெறி இருந்துட்டா சரி. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த கதைய வந்து நாங்க முடிக்கிறோம். ஆனா, நீங்க உங்களுடைய மனச மட்டும் தளர விடாம, நீங்க அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான அந்த இடத்த நம்ம போய் சேரணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கோங்க. நீங்க உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு த்ரில்லரான கதையோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். அடுத்த கதையில உங்களோட சந்திக்கலாம். பப்பாய்.